ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த கால வேளையில் தேவன் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்வாராக. இந்த புதிய நாளில் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்வாராக. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஜனங்கள் செய்த, நம்ம வாழ்க்கையில் அவங்க செஞ்ச மிக கொடுமையான காரியங்களை நினைத்து, நம்ம வாழ்க்கையில் அவங்க அன்பு இல்லாதபடிக்கு, நம்ம வாழ்க்கையில் நம்மளை பற்றி நினைக்காம, நம்ம மேலே அவங்க ஒரு கரிசனையே இல்லாமல் நமக்கு செய்த துரோகங்களை நினைத்து, நம்மளை ஏமாத்தினதை நினைத்து, நம்மளை அழுவ வச்சதை நினைத்து தினந்தோறும் நாம் அழுது கவலைப்பட்டிருப்போம். சில நேரங்களில் கூட நம்ம யோசிக்கிறது உண்டு, ஏன் தேவன் இன்னும், கடவுள் ஏன் இன்னும் இவங்களை தண்டிக்காமல் இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துரோகத்தை செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட கூட ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். நிச்சயமாக நீங்கள் மகிழ்ச்சி ஆவீங்க. ஐசையா 41:12 இவ்வனமாக சொல்லுகிறது, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாது இருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் என்று சொல்லி. என் அன்பு மகளே, உனக்கு முன்பாக இந்த உலகத்தையே படைத்த தேவனாகிய கர்த்தர் யுத்தம் செய்ய இருக்கிறார். அவர் உனக்கு கேடகமாக இருக்கிறார். இனிமேல வரப்போகிற உன் வாழ்க்கையில் நடக்க போகிற அத்தனை காரியத்தையும் அவர் பார்த்து கொள்வார். நடந்து முடிந்த அத்தனை காரியங்களையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். உனக்கு யார் என்ன செய்தார்களோ அவர்கள் கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய கண் பார்க்கும் அவர்கள் நிலைமையை. இங்க ஆண்டவர் சொல்றார், உன்னை வேதனைப்படுத்தின ஜனங்கள் நீ தேடுவியா, எங்க இருக்கிறாங்கன்னு அவங்க காணாம போயிடுவாங்களாம். அவங்க நீங்கள் தேடும் பொழுது கூட அவங்க உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்களாம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய அடியை என் கர்த்தர் உங்களை ஏமாற்றினவர்களை, உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை, உங்களை வேதனைப்படுத்தினவர்களை, உங்களை கஷ்டப்படுத்தினவங்களை, உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்களை, உங்கள் தூக்கத்தை கெடுத்தவங்களை, உங்களுடைய எல்லா விதமான மானம் மரியாதை எல்லாத்தையும் நாசம் பண்ணின ஜனங்கள் இனிமேல் இல்லாமல் போகிற நாட்கள் வருகிறது. அதுவும் உன்னால் அல்ல, உன்னை தேடி வந்த இயேசு என்கின்ற மகா தெய்வம் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். நீ யாரையும் நம்பாத, ஆண்டவரை மாற்று நம்பு, தேவனை மாற்று நம்பு, ரட்சகரை மாற்று நம்பு. அந்த ரட்சகர் உன்னை வாழ வைப்பார். நான் மீண்டும் சொல்றேன், நீங்க தேடுவீங்களா, அவங்க கிடைக்க மாட்டாங்களா? உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை நீங்கள் தேடுவீங்களா? உங்களை ஏமாத்துறவங்களை நீங்கள் தேடுவீங்களா? கிடைக்க மாட்டாங்களா? இன்னொன்று, அவங்க இல்லாமல் போயிடுவாங்களாம். தேவன் செய்வார். அவரால் முடியும். ஒரு பொருளை இல்லாமக்கவும் முடியும், இல்லாமல் இருக்கிற பொருளை உருவாக்கவும் அவரால் முடியும். என் தேவன் மிகப்பெரிய நன்மையை செய்கிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில வானத்தில் இருக்கிற, சிங்காசனத்தில் இருக்கிற அண்ட சராசரங்களுக்கு சொந்தக்காரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு துணையாய் இருக்கிறார். மகளே, மகனே, நீ எதை குறித்து கவலைப்படாத. இனிமேல உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற அத்தனை காரியமும் நன்மையாக மட்டுமே இருக்கும். என் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவை, இந்த நல்ல நாளில் உங்கள் நாம மகிமைப்பட்டோம். ஆண்டவரே, அருமையான தேவ வார்த்தை இந்த காலை வேளை நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா கொடுமைகளுக்கு நீர் பதில் கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, பிசாசு செய்த எல்லாம் சூட்சங்களுக்கும் நீங்கள் முறியடிச்சு என் பிள்ளைகளை விடுதலையாக்க போகிற கிருபைக்காக நன்றி. உங்கள் நாம மகிமைப்பட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமேன். அன்பு பிள்ளைகளே, எதை குறித்து கொல்லப்படாதீங்க. ரொம்ப நாளா ஒரு கேள்வி, என்ன ஏமாத்தினவங்க, எனக்கு துரோகம் செய்தவங்களுக்கெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்கன்னு. அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், இனிமேல நீங்க தேடினாலும் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you. மீண்டும் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம்.